மக்களவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு துவங்கியது. இதில் நாடு முழுவதும் உள்ள 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 தொகுதிகளில் உள்ள மக்கள் வாக்களித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த மாநிலமான குஜராத்தின் தொகுதிக்குட்பட்ட ராணி பகுதி அருகே நிஷான் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வாக்களித்த பிறகு நிருபர்களிடம் பேசிய மோடி, இன்று 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. தேர்தலின் போது வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. வன்முறை இல்லாத தேர்தல் இது. இந்த ஜனநாயக திருவிழாவில் மக்கள் மிக எளிதாக எவ்வித சிரமமும் இன்றி வாக்களித்தனர். சிறப்பாக பணியாற்றிய தேர்தல் கமிஷனுக்கு எனது பாராட்டுகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைஞ்ச மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன். சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் வளர்ப்பு நாய்களை அழைத்து வர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பூங்காவுக்குள் விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியை நாய்கள் கடித்ததில் பலத்த காயமடைந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக நாய்களின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். சிறுமியை கடித்த 2 நாய்களையும் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த உரிமையாளருக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் வளர்ப்பு நாய்களை அழைத்து வர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு செல்ல பிராணியின் உரிமையாளரும் பூங்காவிற்குள் ஒரு நாயை மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும் என்றும், ஒவ்வொரு செல்ல பிராணியும் கயிறுகள் மூலம் கட்டப்பட்டு வாயை மூடியும் அழைத்து வரப்பட வேண்டும் என சென்னை மாநகராட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 39 மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பில் உள்ளனர். அறை உள்ளேயும் வெளியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. இந்நிலையில் நீலகிரி, ஈரோடு, தென்காசி, விழுப்புரம் என அடுத்தடுத்த மாவட்டங்களில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் உள்ள கட்டிடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தது. கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்ததற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறிய போது, ஒரு சில பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பழுதடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. இப்புகார் வந்ததும் அனைத்து மாவட்டங்களிலும் மின்துறை, பொதுப்பணித்துறையின் அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா காலகட்ட நெருக்கடியின் போது பிரிட்டனை சேர்ந்த அஸ்ட்ராஜெனிகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து கோவிட்-19 பாதிப்புக்கு தடுப்பூசியை உருவாக்கின. இந்தியாவில் கோடிக்கணக்கானோருக்கு அந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 100 மில்லியன் வரை இழப்பீடு கோரப்பட்ட 50 வழக்குகள் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளன. இந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி தொடர்பான பக்க விளைவுகள் குறித்த விசாரணையை இந்தியாவில் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுக்கத் தொடங்கின. இதனை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் குறித்து விசாரிக்க நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும், அதனை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிக்க வேண்டும் எனவும், கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்தியதால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நீட் நுழைவுத் தேர்வு போலி மருத்துவர்களை தான் உருவாக்குகிறது. அதனால் தான் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம். வட இந்தியாவில் நீட் தேர்வு எழுத வருபவர்களிடம் காதணி, மூக்குத்தியை அகற்ற சொல்வதில்லை. ஆனால் தமிழகத்தில் தான் நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்களின் காதணி போன்றவற்றை அகற்ற சொல்கின்றனர். இந்தியாவில் தரமான மருத்துவர்களை உருவாக்க அமெரிக்க தனியார் நிறுவனம் எதற்கு? இந்தியாவில் நிறுவனங்கள் இல்லையா? ஏன் அமெரிக்க நிறுவனம் தேர்வு நடத்த வேண்டும்? மூக்குத்தியில் கூட பிட்டடிப்பார்கள் என கலெக்டர் சொல்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என அவர்களே சொல்கின்றனர் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா வர வேண்டும் என அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சத்தீவு பயணத்தின் போது மாலத்தீவு அரசின் அமைச்சர்கள் இந்தியா குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் அவதூறாக கருத்து தெரிவித்தனர். இதனால் இந்தியாவுடனான அந்நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அவதூறாக கருத்துக்களை பதிவிட்ட 3 துணை அமைச்சர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் பெரும்பாலானோர் தவிர்த்து வருகின்றனர். இதனால் சுற்றுலாவை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ள மாலத்தீவு பொருளாதார சிக்கலில் இருந்து வருகிறது. இதனை அடுத்து மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல், எங்கள் புதிய அரசு இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறது. எங்கள் நாட்டிற்கு வரும் இந்தியர்களை எங்கள் மக்களும் அரசும் வரவேற்பார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ற முறையில் மாலத்தீவின் சுற்றுலாவில் இந்தியர்களும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். எங்களது பொருளாதாரம் சுற்றுலாவை நம்பியுள்ளது என்று இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பெர்க்ஷயர் ஹாத்தவே நிறுவனத்தின் 2024ஆம் ஆண்டு கூட்டம் அமெரிக்காவின் ஓமஹாவில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட நிறுவனத்தின் தலைவர் வாரன் பஃபட் இந்தியாவில் ஏராளமான வணிக வாய்ப்புகள் பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக கூறியுள்ளார். 2023-2024 நிதியாண்டின் அக்டோபர் டு டிசம்பர் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி 8.4% அதிகரித்துள்ள நிலையில் உலகளவில் வேகமாக வளரும் நாடாக இந்தியா தனது நிலையை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பானுக்கு அடுத்து இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் 5வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் பயன்படுத்திக் கொள்ளப்படாத வாய்ப்புகள் நிறைய உள்ளன. எதிர்காலத்தில் தனது கூட்டு நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவில் வணிகம் செய்ய விரும்புவதாக உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரும் பெர்க்ஷயர் நிறுவன தலைவருமான வாரன் பஃபட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது 3வது விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள இருந்தார். விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்வெளி பயணம் திடீரென ஒதுக்கி வைக்கப்பட்டதாக நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் படை விமானியான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 2006 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் 2 முறை நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு பல்வேறு சாதனைகள் படைத்துள்ளார். விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்தவுடன் பயணம் தொடரும் என்று விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா தெரிவித்துள்ளது.